ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்ப தேவையான டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. இந்த வாட்டர் கேனை இந்த மூடியில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். மூடியும் கொஞ்சம் பீஸும் இருக்கிற மாதிரி ஒரு 1/4 பங்கு வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி எடுத்துட்டோமா, இந்த அளவு வருங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு நூலை வச்சு நம்ம வந்து இதில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். முதல்ல மூடியில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் நூலை வந்து இந்த கம்பி நாரில் விட்டு ஒரு முடிச்சு போட்டு கட்டிடுவோம். இந்த மூடிக்குள்ளே செட் ஆகிற மாதிரி நம்ம கட்டி வச்சுருவோம். உள்ளே கட் பண்ணி வச்சுருவோம். எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். உள்ள நடுவில் நம்ம நூலை விட்டு மூடியில் சுற்றி கட்டிடலாம். நம்ம இது எதுக்கு கட்டுறோன்னா, இந்த கம்பி நார் நமக்கு வந்து கொஞ்சம் தேஞ்சு போச்சுன்னா, நம்ம கையை வச்சு தேய்க்கிறப்ப நம்ம கையில் நிறைய நகத்துக்குள்ளெல்லாம் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கையில் பிடிச்சி நமக்கு வந்து தேய்க்கவும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வந்து கழுவும் போதோ நம்ம தேய்க்கிறதுக்கோ இல்லை ஒரு சிங்கில் நல்லா தேய்ச்சி கழுவுறக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இங்கே கட்டியாச்சு பாருங்கள். இதை வச்சு நீங்கள் வந்து பாத்திரங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தரையில் ஏதாவது கொட்டிச்சுன்னா அதை தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைல்ஸை தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டக்குன்னு நமக்கு அடுப்பில் ஏதாவது கொட்டிடும், பாலெல்லாம் கொட்டிடுச்சுன்னா அப்படியே அடி பிடிச்சிருங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்குது பார்த்திங்களா? அப்போ வந்து நம்ம வெறும் நாரை வச்சு தேய்ச்சோம்னா நமக்கு கையிலையும் குத்தும், கஷ்டமாக தெரியும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் தேய்க்கிறனால ஈஸியாக இருக்கும். நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நமக்கு ஒரு ஓரமாக வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ஓட்டை இருக்கனால அந்த கம்பி நாரில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே விழுகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஒரு மாதிரி நம்ம சாப்பாடு அது இதுன்னு மாற்றி வைக்கிறனால ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் நிறைய வந்து வச்சா சரியாகுங்கிற ஐடியாலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டீ தூள் தாங்க எடுத்துருக்கிறேன். இது வந்து மூலிகை டீ தூள். நான் இதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக ஒரு 5 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மூலிகை வாசமும் அந்த டீ தூள் வாசமும் சேர்ந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறப்பே நமக்கு இந்த டீ தூள் வாசம் தாங்க வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மூலிகை டீ தூள் பிடிக்கலன்னா வீட்டில் இருக்க சாதா டீ தூளே இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஏதாவது யூஸ் தர சின்ன கப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கப்பில் நீங்கள் போட்டு வச்சிங்கனாலே போதும். நான் இன்றைக்கி வந்து ஜாம் டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம். நம்ம சாலெல்லாம் வந்து வீட்டில் மடித்து வச்சுருப்போம். எப்படி மடித்தாலும் சுடிதாரோடு சேர்த்து வைக்கிறப்ப டக்குன்னு நமக்கு வந்து வலிக்கி விழுந்து களைஞ்சி போயிடும். அப்படி களையாமல் இருக்கிறதுக்கு சாலை எப்படி மடிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மடிச்சிக்கிங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு மெட்டல் வளையல் தாங்க எடுத்திருக்கேன். அது குழந்தைங்க வளையல் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக வேண்டாம், குழந்தைங்க வளையல் தான் எடுத்துக்கோங்க. இதை நடுவில் நல்லா இன்சர்ட் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு சால் நீங்கள் எப்படி கீழே விழுந்தாலும் மறுபடியும் மடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சுடிதார் எடுக்கும்போது டக்குன்னு கழுவி விழுந்தால் கூட அப்படியே தூக்கி அடுக்கி வச்சிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுடிதார் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே கண்ணாடி வளையல் யூஸ் பண்ண ஆசைப்படுவோம். அது போடும்போது எடுக்கும்போது டக்குன்னு உடஞ்சிரும். அதுக்காகவே நம்ம கண்ணாடி வளையல் வந்து ஆசையாக இருந்தாலும் யூஸ் பண்ணாமல் விடுவோம். அது மாதிரி நீங்கள் போகும்போது உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்குங்க வளையலை. நல்லா இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்களேன். சூப்பராக உள்ள நுழையவும் செய்யும். போடும்போது உடையிற தன்மையே இருக்காது. அந்த கிரிட்டு எதுவுமே போகாதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கழட்டி வச்சுட்டு கூட எங்கே ஃபங்க்ஷன் போனால் மாட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம்.
அந்த விரைப்பு தன்மை வந்துடும் அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம கையில் போடும்போது நமக்கு வந்து உடையவே உடையாதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனி கண்ணாடி வளையல் போடுறன்ற ஆசை எல்லாருக்குமே நிறைவேறுங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம கையில் போட்டுக்கலாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாமா? கேனு தாங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய கேனெல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். நம்ம அந்த மூடியை உடச்சி ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மூடி கழட்டுறக்கே ரொம்ப சிரமமாக தெரியும். அதனால் நீங்கள் அந்த மூடியை கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 3/4 பாகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் கேனோ ஜூஸ் பாட்டிலோ எந்த பாட்டில் உங்கள்கிட்ட சும்மா இருக்குதோ, யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் தான், அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை 1/4 பங்கு வதக்கி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்படி நீங்கள் மூடியை போட்டு வச்சிங்கன்னா சின்ன பசங்க கூட சூப்பராக சஜ்ஜி பிடிச்சிக்குவாங்க. நமக்கு வந்து இந்த சிந்தும் தண்ணிங்கிற கவலையே இல்லை. அந்த மூடியை கழட்டுறதுக்கு நம்ம சிரமப்படணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி ஓட துரத்துறதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்தா அலறடிச்சு பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாமே ஓடிடுங்க. அதுக்கு ஒரு பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு குட்டி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அந்த பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம். பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். சின்ன பச்சை மிளகாய் எடுத்தால் கூட போதும். பூண்டை வந்து நம்ம தொலிவு கூட உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். கிண்ணத்தில் போட்டுட்டு ஒரு குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். இதை வந்து 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரமும் அந்த நெடியெல்லாம் உள்ளே இந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு இத்தினோண்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ ஏதோ ஒரு வாட்டர் கேன் பாட்டிலோ ஏதோ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆயில் டப்பா தான் இருக்குது, சின்ன டப்பா. அதுக்குள்ளே தாங்க ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படி ஊற்றி நீங்கள் இதை வந்து நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ண பிறகு இந்த அடுப்பு கடியில், சிலிண்டர் பக்கத்தில், சிங்கு பக்கத்தில், அது எல்லா பக்கத்துலையும் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்களா பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாமே அலறி அடித்து ஓடிடும். அந்த நெடி வாசத்துக்கே பக்கத்துலேயே வராது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிச்சனை நைட் டைமில் இதை வந்து ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பாட்டிலில் நல்லா தெளித்து விட்டுருங்க லைட்டாக. நைட்டில் வந்து அந்த கரப்பாம்பூச்சி வரவே வராது. மேக்ஸிமம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு விடுங்க. அப்படி நைட்டில் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுங்க. பண்ணாமல் விட்டுறாங்க. அதில் இருக்க வேஸ்ட்டு சாப்பிட தான் அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாமே வரும். அதனாலேயே நம்மளே வர வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் நைட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. என்றைக்காவது முடியாத அன்றைக்கினா பரவாயில்ல. இந்த டிப்பு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது கிளறுன சாதம் நம்ம செய்ய போகிறோன்னா, நம்ம சாதம் வடிக்கும் பார்த்திங்களா, அப்போவே நம்ம ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயிலோ இல்லாட்டி தேங்காய் ஸ்மெல் பிடிக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் கூட ஊற்றலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குதோ அந்த ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றி விடுங்க. சாப்பாடு வந்து நீங்கள் வடிச்சிங்கன்னா பளபளன்னு உதிரியாகவே இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாமா?
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லஞ்சு கட்டும்போது குழம்பு டப்பாவில் நம்ம வந்து குழம்பு கட்டுவோம். அப்போ எப்படின்னா இருந்தாலும் வண்டியில் போகும்போது அங்கங்கே சேக்காகி குழம்பு டப்பாலாம் கொட்டிரும், பேக்லேயும் கொட்டும். அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ஐடியா வந்து இது வந்து பருப்பு சர்க்கரைலாம் நமக்கு கட்டி தருவாங்களா அந்த மாதிரி கவரு. நீங்கள் வந்து கேரி கவர் வந்து வைக்கக்கூடாது, அது ரொம்ப லேசாக இருக்கும். அதனால் அது வந்து சூடுக்கும் நிற்காது, சீக்கிரத்தில் கிழிஞ்சும் போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி கவர் எடுத்துக்கோங்க. பருப்பு சர்க்கரை மேக்ஸிமம் கட்டி கவர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து எந்த சம்பளத்தில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த சம்பட அளவுக்கு சைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த இதில் ஒரு கவர் எடுத்து நீங்கள் மேலே வச்சு மூடி போடுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. குழம்பு எதுவும் கொட்டவே கொட்டாது. வண்டியெல்லாம் எவ்வளோ சேக்கானா கூட நமக்கு அது கொட்டவே கொட்டாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூடி போட்டோன்னே நீங்கள் சுற்றி இருக்க கவரு அசிங்கமாக இருந்ததுன்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் பரவாயில்லனா விட்டுறலாம். இந்த மாதிரி கவர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.